ஹலோ மக்களே, இப்போ ரீசெண்டாக நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லோரா கேவ்ஸ் போயிருந்தோங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத், அதாவது சத்ரபதி ஷாம்பாஜி நகர் அப்படிங்கிற டவுன்லேருந்து 30 கிலோமீட்டரில் நம்ம எல்லோரா கேவ்ஸ் அமைஞ்சிருக்கு. இது வந்து கைலாஷா டெம்பிள்ங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற சிற்பங்களெல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குது. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, ஒரு மலையில் மேலிருந்து கீழே குடைவரை கோவிலாக குடைஞ்சு கட்டியிருக்காங்க. என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. அப்படியே அசந்து போயிட்டாங்க. நம்ம ஒவ்வொரு இந்தியர்கள் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனும் வந்து பிறந்ததுக்கான கண்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான காரணமே வந்து இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் பார்க்கணும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சர் ஒண்டர்னே சொல்லலாம். மக்களே, செம்ம பியூட்டிஃபுல்லான இந்த எல்லோரா கேவ்ஸ் காலையில் 6 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்குங்க. உள்ள என்ட்ராகிறதுக்கு வந்து அரௌண்ட் 35 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. சாம்பாஜி நகர்லேருந்து உங்களுக்கு MHRTC பஸ் கிடைக்கும், அதாவது மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷாம்பாஜி நகர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் போகிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக எல்லோரா கேவ்ஸ் வந்து பல சமயத்தோட ஆர்கிடெக்சர் ஒண்டர்ஸ் இருக்கும். புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துசம்னு எல்லா கல்ச்சரோட ஆர்கிடெக்சரும் வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரா ட்ராவல் பண்ணிங்கன்னா சாம்பாஜி நகர் வந்துட்டு, அதாவது அவுரங்காபாத் வந்துட்டு எல்லோரா கேவ்ஸ் விசிட் பண்ணால் மிஸ் பண்ணிடாதீங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.